வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்டு ஸ்டேட் போர்ட் தமிழ் மீடியம். பாருங்கள், உங்களுக்கு அதே அந்த வடிவியல் இதை தியரிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். இது தேற்றம் பிபிடி அப்ளை பண்ணுறது. பிபிடினா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். அது பிபிடி ஆர் டேலஸ் தியரம்னு சொல்லலாம், தேர்ல்ஸ் தியரம்னு சொல்லலாம். முக்கோண ஏபிசியின் பக்கங்கள் ஏபிஏசின் மீதுள்ள புள்ளிகள் முறையே டிஇ மேலும் இணைன்னு கொடுத்துருக்கு. இப்போ என்றவாறு இந்த வேல்யூ புறம் கொடுத்தாச்சு. அப்படின்னா எக்ஸ் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஒரு நல்ல சம் இது. ஆனால் உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் அல்ஜிப்ராவில் பெருக்க தெரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிறணும். இந்த டயக்ராம் கொடுக்கலைன்னா நம்ம டயக்ராம் போட்டுக்கிறணும். முக்கோண ஏபிசி வரைஞ்சாச்சு. ஏடியில் ஒரு புள்ளி டின்னு கொடுத்துட்டாங்க, ஏசியில் ஒரு புள்ளி ஈன்னு கொடுத்துட்டாங்க. இது தேற்றம் இதுதான். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏ பை இசி. எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்கு. அதனால் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏசி பை இசி, ஏஇ பை இசி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டையும் பண்ணோம்னா 3×24x² மைனஸ் 8x, 7×21x ப்ளஸ் 7. அதுதான் இந்த ஸ்டெப்பு. இதை இங்கே பெருக்கும்போது 5×20x² மைனஸ் 12x. அப்புறம் இதனால் இங்கே பெருக்குனா மைனஸ் 15x ப்ளஸ் 9. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு கூட்டி கழித்து பார்த்தோம்னா நமக்கு கிடச்சிருக்கு 24 20 போக 4 கிடைக்கும். 21 29 31. இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இது 29. ஆமாம், கொண்டு வந்தால் -2x கிடைக்குது. அப்புறம் 7, இது +2 -2 மாறுது, -9 மாறிடும். இப்போ எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து உனக்கு இந்த டி ஃபேக்டரை சொல்லி கொடுப்போம். -2 எடுத்துக்கணும். -2 எடுத்துக்கிட்டு இந்த -1 ஒரு மாதிரி காணிப்படுத்தணும். காணிப்படுத்தும் போது O2 வரும். O2 வந்துச்சுன்னா இந்த நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற மைனஸ் இருக்குது. அதனால் பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸும் போடணும். இங்கே கெழு என்ன இருக்கோ அந்த கெழுவால் வகுத்துடணும். கெழுவால் வகுத்தா /2 கிடைக்குது, /2 கிடைக்குது. அப்போ இங்கே வந்திருக்க ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வந்துடும். இதை அடித்தோம்னா 1 கிடைக்கும், மைனஸ்னால் ப்ளஸ் வந்துடும். ஆனால் இங்கே ஆன்சர் மைனஸில் லென்த்து வராது. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு +1 மட்டும் எடுத்திருக்கோம். எக்ஸ் மதிப்பு இந்த லென்த்தை சொல்லும்போது மைனஸ் வராது. அதனால் ப்ளஸ் மட்டும்தான் வந்திருக்கு. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.